இப்போது திரு விஜய் அவர்கள் வந்து இப்போ தான் 2.5 ஆண்டு ஆகுது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இவர். ஆனால் அதே மாதிரி எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போதும் அவர் 55ல் காங்கிரஸில் சேர்ந்துட்டு அப்புறம் அதுலேருந்து வெளியேறி திமுகவில் இணைஞ்சி அப்புறம் கட்சி ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு போதுமான ஒரு நேரம் இருந்தது, தெரிஞ்சுக்கிறதான வாய்ப்பு இருந்தது. ஆனால் இவர் வந்து ஒரு இந்த திராவிட கட்சிகள் மேலேருந்து அதிருப்தினால் விஜயை வந்து செலக்ட் பண்ணி திரு மாண்புமிகு விஜய் அவர்கள் இப்போ ஆட்சி நடத்துகிறாரு. இப்போ இவருக்கு இன்னும் அதிக நேரம் கொடுக்கணும். ஏன்னா திமுகவுக்கு வந்து காமராஜர் 6 மாதம் டைம் கொடுத்தாரு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 49லேருந்து 67 எத்தனை வருஷம் ஆச்சு? 28 எத்தனை வருஷம் சொல்லுங்கள்? 18 ஆண்டா? 18 வருஷம் டைம் இருந்தது. இவர் வந்து இப்போ தான் வந்திருக்கிறாரு. இவருக்கு நேரம் கொடுக்கணும். ஏன்னா மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்கிறாங்களா இல்லையா? அதை வந்து மதிக்கத்தான் செய்யணும் எல்லாரும். அவரை வந்து அவசரப்பட்டு 6 மாதத்தில் கவுத்துருவோம், 3 மாதத்தில் கவுத்துருவோம். இது வந்து தாங்களுடைய தங்க சுரங்கம் பறி போயிடுச்சே அப்படிங்கிற இதில் வந்து இது புலம்புறாங்க. இவங்க 2 பேரும் புலம்புறாங்க. ஒன்று வந்து நம்ம இவ்வளோ காலம் வந்து சம்பாதிச்சு எல்லா இடத்துலையும் வந்து கட்டி வச்சுருக்கிறோம், இவர் ஒரு புது ஆள் வந்து கொண்டு போயிட்டார் அப்படின்னுட்டு. இவருடைய ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்குது. இது தொடர்ந்தால் நல்லாயிருக்கும். காமராஜ் படத்தை அரசுடைமை ஆக்குங்கள். இன்னும் அந்த படத்துடைய சேட்டலைட் உரிமமோ பல உரிமங்கள் விற்கப்படவில்லை. கிட்டத்தட்ட அது வந்து யூடியூப்பில் மட்டும் இருக்குது, மற்றபடி வந்து அது முடங்கி தான் இருக்குது. அதனால் அரசாங்கம் அதை வந்து வாங்கி அதுக்கான ஈவுத்தொகையை வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அது கேட்டப்புறம் எனக்கு கேள்வி வந்து இது வந்து எந்த அளவுக்கு சரியானது? ஒரு மனிதன் வந்து அரசாங்கத்திடம் வந்து இதை கேட்கலாமா அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த நாட்டுக்கு உழைத்த மனிதரை பற்றிய படம் எடுப்பதிலேயே என்னுடைய 30 ஆண்டு காலம் போயிருக்கிறது சொல்லப்போனால். சார் இப்போ ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் வந்து அரசியலை நோக்கி இது பண்றாங்க. அப்படியா எம்எல்ஏ கவுன்சிலர்னா கூட பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட்டா சிஎம் தான். ஸோ மக்களும் வந்து எந்த நாலேஜுமே இல்லாம ஓட்டும் போட்டுறாங்க வச்சுக்கோங்களேன். உங்களுடைய இதோட உங்களோட கருத்து என்னன்னு கேட்கிறேன். இல்லை இவ்வளவு கெடுத்து வச்சிருக்காங்க நாட்டை. யாருன்னு கேட்டா கரெக்டா இருக்கும். யாருன்னா 2 திராவிட கட்சிகள்லாம் இதில் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? ஒரு ஆள் எப்படி வந்தார் திருவாரூர்லேருந்து உங்களுக்கு தெரியும், இன்னொரு ஆள் வந்து இலங்கையிலேருந்து கிளம்பி வந்தது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து யாருன்னு கேட்டால் என்ன அர்த்தம் சார்? அப்புறம் வந்து சினிமாக்காரங்களை பேசும்போது அந்த படத்தில் அந்த ஆவண படத்தில் வந்து தற்குறின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும் சார். இப்போ வந்து தற்குறின்ட்டு வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. அதை வந்து நீங்கள் வந்து அப்போவே வந்து கணிச்சு எடுத்தீங்களா? இப்போ அதை எப்படி பார்க்குறீங்க? அது என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்து காமராஜர் வந்து சினிமாவை வந்து ஒரு நல்ல ஊடகமாக அவர் பார்க்கல அவர் காலத்தில் என்ன அப்படின்னா, நாட்டுக்காக உழைக்கிறது தான் முக்கியமானதாகப்பட்டது. 1950கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சாப்பாட்டுக்கு இது இல்லை, வழி இல்லை. அவர் சுதந்திர போராட்ட காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கான சாப்பாடு வந்து சாத்தூரில் மரத்தில் கட்டி தொங்க போடப்பட்டது. 2 நாள் 3 நாள் சாப்பாடே இருக்காது. அதை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்து நாட்டுக்காக வந்து வேலை பார்த்தாரு. பல்லாயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க வந்து பிரிட்டிஷ் போலீஸால். இந்த நேரத்தில் சினிமா வந்து அவருக்கு எந்த விதமான ஒரு இதை கொடுத்துருக்கோம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். மக்கள் வந்து வீணாக டைவெர்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சிருப்பார். இன்னொன்று வந்து அவருடைய கணிப்பில் மக்கள் பணியாற்றி அரசியலுக்கு வர வேண்டும். சொல்லப்போனால் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தபோது பெரியாருடைய ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. எல்லாரும் போய் கேட்டாங்க. இது எவ்வளோ பார்லிமெண்ட்டான வார்த்தையானு தெரியல எனக்கு, இருந்தாலும் அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்திருக்கார, என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், கள் குடித்த குரங்கு போல இருக்கிறது. படிச்சிருக்கீங்களா யாராவது? கள் குடித்த குரங்கு அப்படின்னு அவர் சொன்னார். இந்த பெருந்தலைவரையும் திருவள்ளுவரையும் பாராட்டு விதமாக வந்துள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இவ்வளவு அதாவது திரையரங்குகளுக்கு போவதற்கு நேரமல்ல இந்த நேரத்தில் திரளாக வந்துள்ள விருந்தினர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி.
இது நான் பேச வந்த விஷயம் வந்து இந்த படங்கள் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அந்த அறிக்கையை அனுப்புறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப யோசித்தேன், இதை வந்து கேட்கலாமா கூடாதா. 97 வந்து காமராஜ் படத்துக்கான பணிகள் துவக்கப்பட்டன. கிட்டத்தட்ட என்னுடைய 30வது வயதில். இதுவரைக்கும் அது சார்ந்த பணிகளை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது முதலமைச்சருக்கு வந்து ஒரு வேண்டுகோளை அனுப்பியிருக்கேன். காமராஜ் படத்தை அரசுடைமை ஆக்குங்கள். இன்னும் அந்த படத்துடைய சேட்டலைட் உரிமமோ பல உரிமங்கள் விற்கப்படவில்லை. கிட்டத்தட்ட அது வந்து யூடியூப்பில் மட்டும் இருக்குது, மற்றபடி வந்து அது முடங்கி தான் இருக்குது. அதனால் அரசாங்கம் அதை வந்து வாங்கி அதுக்கான ஈவுத்தொகையை வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அது கேட்டப்புறம் எனக்கு கேள்வி வந்து, இது வந்து எந்த அளவுக்கு சரியானது? ஒரு மனிதன் வந்து அரசாங்கத்திடம் வந்து இதை கேட்கலாமா அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த நாட்டுக்கு உழைத்த மனிதரை பற்றிய படம் எடுப்பதிலேயே என்னுடைய 30 ஆண்டு காலம் போயிருக்கிறது சொல்லப்போனால். அப்போது நான் அதுக்கு தகுதி உடையவனாக என்னை கருதுகிறேன். இந்த மக்கள் வந்து காமராஜருக்கு வரி செலுத்த கடமைப்பட்டவர்கள். அது நியாயமான கோரிக்கையாக எனக்கு தோன்றியது. அதனால் கேட்டிருக்கிறேன். இது சம்பந்தமாக நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்கலாம். சார் சார் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன் சார். இங்கே சார் இங்கே எங்க சார் இங்கே சார் இப்போ நாங்கள் மூவி பார்த்தோம் சார். அவ்வளோ கிளாப் சவுண்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம், இந்த மாதிரியான ஒரு ஆட்சியாளர் வந்து எங்களுடைய இதில் வந்து பார்த்ததே இல்லை. ஸோ இப்போ உள்ள அரசாங்கம் எப்படி இருக்கு, எப்படி செயல்படுது, இதை பற்றி உங்களோட இது. அதாவது 1967 வந்து காமராஜர் ஆட்சி இருக்கலை, பக்தவச்சலம் ஆட்சி இருந்தது. 63 காமராஜர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க கே பிளானில். இந்த 4 ஆண்டுகளில் வந்து நம்முடைய நிர்வாகம் ரொம்ப மாறி போயிருந்தது. மக்கள் வந்து விருதுநகரில் காமராஜர் தோற்கடிச்சாங்க, காங்கிரஸ் தூத்து போயிடுச்சு. 1949 வந்து பெரியார் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து அதை ஒரு சாக்காக வச்சு கட்சி ஆரம்பித்தாங்க. திராவிட இயக்கத்திலேருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது. உண்மையில் சொல்லப்போனால் உங்களுக்கு நீங்கள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், மணியம்மையாரை வந்து தன்னுடைய சொத்தை காப்பாற்றி கொள்வதற்காக பெரியார் தத்தெடுக்கத்தான் நினைத்தார். ஆனால் இந்திய சட்டப்படி ஒரு பெண்ணை ஒரு ஆண் தத்தெடுக்க முடியாது. அப்போது அவருக்கு அறிவுரை சொல்லப்படுகிறது, நீங்கள் அந்த பெண்ணை மணந்து கொள்ளுங்கள். அவருக்கு எந்த விதமான ஒரு ஒரு உடல் சார்ந்த இச்சை இல்லாத கலந்து போன காலகட்டத்தில் அவங்கள வந்து அவர் கல்யாணம் பண்ணுறாரு. அப்போது அதை காரணமாக காட்டி இவங்க பிரிஞ்சு வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 67 ஆட்சியை பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோ காலகட்டத்தில் நிர்வாகம் சார்ந்து படிக்கிறது கொள்றதுக்கு விஷயங்கள் இருந்தது. ஆனால் திரு விஜய் அவர்களை அப்போது அவங்க பதவிக்கு வந்த உடனே காமராஜ் சொன்னார், இவர்களுக்கு 6 மாதம் நேரம் கொடுங்கள், இவங்க மேலே எந்த விமர்சனம் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னார். இப்போது திரு விஜய் அவர்கள் வந்து இப்போ தான் 2.5 ஆண்டு ஆகுது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இவர். ஆனால் அதே மாதிரி எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போதும் அவர் 55 காங்கிரஸில் சேர்ந்துட்டு அப்புறம் அதுலேருந்து வெளியேறி திமுகவில் இணைஞ்சி அப்புறம் கட்சி ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு போதுமான ஒரு நேரம் இருந்தது, தெரிஞ்சுக்கிறதான வாய்ப்பு இருந்தது. ஆனால் இவர் வந்து இந்த திராவிட கட்சிகள் மேலிருந்த அதிருப்தினால் விஜயை வந்து செலக்ட் பண்ணி திரு மாண்புமிகு விஜய் அவர்கள் இப்போ ஆட்சி நடத்துகிறாரு. இப்போ இவருக்கு இன்னும் அதிக நேரம் கொடுக்கணும். ஏன்னா திமுகவுக்கு வந்து காமராஜர் 6 மாதம் டைம் கொடுத்தாரு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 49லேருந்து 67 எத்தனை வருஷம் ஆச்சு? 28 எத்தனை வருஷம் சொல்லுங்கள்? 18 ஆண்டா? 18 வருஷம் டைம் இருந்தது. இவர் வந்து இப்போ தான் வந்திருக்கிறாரு. இவருக்கு நேரம் கொடுக்கணும். ஏன்னா மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்கிறாங்களா இல்லையா, அதை வந்து மதிக்கத்தான் செய்யணும் எல்லாரும். அவரை வந்து அவசரப்பட்டு 6 மாதத்தில் கவுத்துருவோம், 3 மாதத்தில் கவுத்துருவோம்,
இது வந்து தாங்களுடைய தங்க சுரங்கம் பறி போயிடுச்சே அப்படிங்கிற இதில் வந்து இது புலம்புறாங்க. இவங்க 2 பேரும் புலம்புறாங்க. ஒன்று வந்து நம்ம இவ்வளோ காலம் வந்து சம்பாதிச்சு எல்லா இடத்துலையும் வந்து கட்டி வச்சிருக்கிறோம், இவர் ஒரு புது ஆள் வந்து கொண்டு போயிட்டார் அப்படின்னுட்டு. இவருடைய ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்குது. இது தொடர்ந்தால் நல்லா இருக்கும். சார், காமராஜர் படத்தை வந்து அரசுடைமையாக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து வருமானம் வந்து காமராஜருக்கு வந்து மக்களே தரணும்னு சொல்லிட்டு அந்த படத்துக்காக பேசியிருக்கீங்க. ஆனால் அந்த படத்தில் வந்து சினிமாக்காரங்களை வந்து பெரிய விமர்சனமாகவே வந்து காமராஜர் பேசியிருக்காரு. இந்த காலகட்டத்தில் எப்படி அந்த படத்தை வந்து அரசாங்கம் வாங்கி செய்யும்? ஆமாம், அதாவது காலங்காலமாக அதாவது அவர் வந்து விரும்பலே தவிர நான் விரும்புகிறேன். அவர் வாழ்க்கை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் நான் விரும்புகிறேன். ஆமாம், அவர் வாழ்க்கை தெரியாமல் போன இப்போ என்ன இருந்திருக்கும், கிட்டத்தட்ட விஜய் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. இப்படி ஒரு முன்னோட்டம் இருந்ததுனால தான் வந்து இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர முடிஞ்சது நான் நினைக்கிறேன். இவர் ஒரு க்ளீனான அது மக்கள் மனதில் அடிமனதில் இருந்ததுனால தான் வந்து மிஸ்டர் விஜய் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார். சார், அப்புறம் வந்து சினிமாக்காரங்களை பேசும்போது அந்த படத்தில் அந்த ஆவண படத்தில் வந்து தற்குறின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும் சார். இப்போ வந்து தற்குறின்ட்டு வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. அதை வந்து நீங்கள் வந்து அப்போவே வந்து கணிச்சு எடுத்தீங்களா? இப்போ அதை எப்படி பார்க்குறீங்க? அது என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்து காமராஜர் வந்து சினிமாவை வந்து ஒரு நல்ல ஊடகமாக அவர் பார்க்கல அவர் காலத்தில் என்ன அப்படின்னா, நாட்டுக்காக உழைக்கிறது தான் முக்கியமானதாகப்பட்டது. 1950கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சாப்பாட்டுக்கு இது இல்லை, வழி இல்லை. அவர் சுதந்திர போராட்ட காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கான சாப்பாடு வந்து சாத்தூரில் மரத்தில் கட்டி தொங்க போடப்பட்டது. 2 நாள் 3 நாள் சாப்பாடே இருக்காது. அதை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்து நாட்டுக்காக வந்து வேலை பார்த்தாரு. பல்லாயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க வந்து பிரிட்டிஷ் போலீஸால். இந்த நேரத்தில் சினிமா வந்து அவருக்கு எந்த விதமான ஒரு இதை கொடுத்துருக்கோம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். மக்கள் வந்து வீணாக டைவெர்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சிருப்பார். இன்னொன்று வந்து அவருடைய கணிப்பில் மக்கள் பணியாற்றி அரசியலுக்கு வர வேண்டும். சொல்லப்போனால் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தபோது பெரியாருடைய ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. எல்லாரும் போய் கேட்டாங்க. இது எவ்வளோ பார்லிமெண்ட்டான வார்த்தையானு தெரியல எனக்கு, இருந்தாலும் அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்திருக்கார, என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், கள் குடித்த குரங்கு போல இருக்கிறது. படிச்சிருக்கீங்களா யாராவது? கள் குடித்த குரங்கு அப்படின்னு அவர் சொன்னார். சார், காமராஜர் பிறந்தநாள் அன்று வந்து காங்கிரஸ் எல்லாருமே வந்து அவருக்கு மாலையெல்லாம் அணிவிச்சாங்க. சரியான விஷயம் நடந்தது. ஆனால் அந்த கட்சியிலே வந்து அந்த இடத்துல வந்து காமராஜரத்தில் அவருக்கு மாலை போட அணிவிக்கும் போது பெரிய சச்சரவு நடந்தது, சண்டை நடந்தது. அது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, பார்த்தீங்களா? ஆமாம், அது ஆலங்குளத்தில் நடந்துன்னு கேள்விப்பட்டேன். அது தவறு தானே. அது எந்த தலைவருக்கும் அப்படி பண்ணுறது வந்து அது அவர் இன்னைக்கு ஒரு ஜாதி தலைவர் கிடையாது. அவர் வந்து அகில இந்திய தலைவர். ஆமாம், அவரை வந்து எந்த ஜாதிக்குள்ளேயும் அடைக்க முடியாது. அவர் ஒரு தனிப்பட்ட ஜாதிக்கு வந்து எந்த விதத்துலையும் அவர் வந்து உதவலை. அவர் மதிய உணவு அவர் எல்லாருக்கும் போட்டார், எல்லாருக்கும் தான் படிப்பை கொடுத்தார். இந்த இந்த விஜய் சார் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? உங்கள் டீம்லேருந்து யாராவது கொண்டு போய் சாரும் சொல்லியிருக்காங்க, அவங்களும் விஜய் சாரும் மற்ற எம்எல்ஏகளும் அவங்கள டிபார்ட்மெண்ட் உள்ள பார்க்கணுன்னு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அது எனக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக படலை. இப்போ எல்லா பத்திரிகையிலும் எழுதிட்டீங்க நீங்கள், பாலகிருஷ்ணன் வந்து உதவி கேட்குறாரு அப்படின்ட்டு. எனக்கு அது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. ஆமாம் ஆமாம், எனக்கு அது ஒரு பத்திரிக்கை உங்கள் மூலமாகவும் அந்த வேண்டுகோளெலாம் வைக்கிறேன். இன்னும் எனக்கு அது ஒரு கடினமாக பணியாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. சார், தொடர்ச்சியாக வந்து காமராஜர், திருக்குறள் இது மாதிரி மக்கள் சம்மந்தப்பட்ட படங்களை எடுத்துகிட்டு இருக்கீங்க. பார்க்குற படங்களா? ஒரு வேலை கட்சி தொடங்குது என்ன ஏதாவது இருக்கா? அதாவது நம்ம விட கஷ்டப்பட்டவங்கக்கிட்ட எதையும் கேட்டு போகக்கூடாது, ஓட்டு கூட கேட்டு போகக்கூடாது. அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? சினிமா சம்மந்தப்பட்டவங்களாம் போகிறாங்க, அதனால சொல்கிறீங்களா சார்? நம்ம விட எளியவங்கிட்ட, நம்ம விட கஷ்டப்படுறவங்ககிட்ட நீ எனக்கு ஓட்டு போடுன்னு கூட கேட்டு போகக்கூடாது. இந்த காலகட்டத்தில் அவங்ககிட்ட எதையுமே கேட்கக்கூடாது. விஜய் சார் மாதிரி வந்து எந்த தொகுதியும் போகாமல் சில தொகுதி மட்டும் போயிட்டு ஓட்டு கேட்ட மாதிரி கணக்கா சார் இது? எங்க விஜய் யாரு, நான் யாருங்க? எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் டெஃபினட்டாக கிடையாது. நான் வந்து என்னோட வேலை இது.
எல்லாருக்கும் ஒரு பணி விதிக்கப்பட்டிருக்கு. அதை வந்து நான் செஞ்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சார் இப்போ ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் வந்து ம் அரசியலை நோக்கி இது பண்றாங்க. ம் அப்படியே எம்எல்ஏ கவுன்சிலர்னா கூட பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட்டா சிஎம் தான். ம் ஸோ மக்களும் வந்து எந்த எந்த நாலேஜுமே இல்லாம ஓட்டும் போட்டுறாங்க வச்சுக்கோங்களேன். ம் So, அவளுக்கு உங்களுக்கு உங்களுடைய இதோட உங்களோட கருத்து என்னன்னு கேட்குறேன். இல்லை, இவ்வளவு கெடுத்து வச்சிருக்காங்க நாட்டை. அது இவ்வளவு யாருன்னு கேட்டா கரெக்டா இருக்கும். யாருன்னா 2 திராவிட கட்சிகள் தான். இதில் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? ஒரு ஆள் எப்படி வந்தார் திருவாரூர்லேருந்து உங்களுக்கு தெரியும். இன்னொரு ஆள் வந்து இலங்கையிலேருந்து கிளம்பி வந்தது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து யாருன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? சார் அந்த படத்தையே வந்து அரசியல்வாதிகிட்ட தான் பார்க்க சொல்றீங்க சார். அப்புறம் எப்படி சார் அரசியல் வேணான்றீங்க? சரி, அதுதான் சார் நாங்களும் கேட்குறோம். நீங்கள் பத்திரிக்கை உங்களுக்கு தெரியாதா சார் அதை? அப்போ மக்களை போய் மக்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லணும் சார். அரசியல்வாதி பார்க்கணும்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? சிந்து பரவாயில்ல கேட்கட்டும். எனக்கு அது எதிர்கொள்கிற துணிச்சல் இருக்கு, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை. சரி, வேற எதுவும் இருக்கா? அந்த கான்ட்ரவர்சியான ஆளை காணுமே. ம் அப்படியா? சரி, அவ்வளோதானா? நான் அரசுக்கிட்ட இந்த உதவி கேட்கறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களா எல்லாரும்? ம் சரி, எல்லாரும் சாப்பிட போகலாமா? அப்போ வாங்க சாப்பிடுவோம் எல்லாரும், வாங்க. ம் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. ம்